ஒருமனப்படுத்தி நாம் கேட்கும்போது அந்த வார்த்தையானது நமக்குள்ளே வறுமையானால் அந்த வார்த்தையானது நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையில் தான் இருக்கிறது எல்லாமே, வார்த்தையில் தான், அவருடைய வார்த்தை தான். ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலெல்லாம் அவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் எழும்பினதோ அந்த இடத்திலெல்லாம் வார்த்தையை வைத்து தான் அவர் ஜெயம் எடுத்தார். அப்போ நமக்கு மிக முக்கியமானது இந்த சத்திய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ இதை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ இதை நாம் கை கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் சத்தியங்கள் தான். எல்லாரும் தெளிவாக கேட்டு இந்த வார்த்தைகளை முடிந்தவர்கள் எழுதி வைங்க, இல்லாவிட்டால் யூடியூப்ல இருக்கும், இதை கேட்டு என்றால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நமக்குள்ளே இல்லை என்றால் எவ்வளவு பிரயாசப்பட்டும் எவ்வளவு நாம் முயற்சி செய்தும் அவருடைய சமூகத்திலே போய் நாம் நிற்க முடியாது. யாரும் எந்த ஒரு மனிதனாலும் நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு விட முடியாது. அவனுடைய கிரியைகள் தான், அவனவனுடைய கிரியைகள்னால் மட்டுமே அவருடைய சமூகத்திலே போய் நிற்க முடியும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. தெளிவாய் வார்த்தைகளை கேட்டு அதை இருதயத்திலே பதித்து வைத்து இப்படி எல்லாம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து இது ஒரு காரியங்களை நாம் எடுக்கும்போது இதெல்லாம் இருக்கிறதா என்பதை நாம் முன்குறிக்கிறதாகத்தான் இருக்கும். ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கான தலைப்பு அறிவிப்பு பலகைகள். கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கு. இது என்ன அறிவிப்பு பலகைகள் என்று. நோட்டீஸ் போர்டில் என்ன இருக்கும்? முக்கியமான காரியங்கள் தான் நோட்டீஸ் போர்டில் இருக்கணும். இப்போ வேதத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பூமியிலே வாழ்கிற நாம் அநேக நோட்டீஸ் போர்டுகள், அறிவிப்பு பலகைகள் இருக்கிறது பூமியில. இந்த அறிவிப்பு பலகைகளும் வேத வசனமும், மோசைக்கு கொடுத்த பிரமாணம் இருக்கிறது, மோசைக்கு கொடுத்த கற்பலகைகள் இருக்கிறது. அதுவும் இந்த பூமியில நாம் வாழ்கிற நமக்கு பூமியில அநேக பலகைகள் இருக்கிறது. நாம் பார்த்து இதை நாம் என்ன செய்வதில்லை. இதற்கெல்லாம் இந்த வேதத்திலும் இதற்கான வசனங்கள் இருக்கிறதா, இதற்கான ஆழமான சத்தியங்கள் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படைய அளவுக்கு. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்குள்ளே ஒரு இதயத்திலே ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். இந்த அறிவிப்பு பலகை இதுவும் அர்த்தமாக இருக்கிறது, இப்படியும் இருக்கிறது, வேதத்திலே இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும் போதே நமக்குள்ள இருதயத்திலே வர வேண்டும். தேவன் இந்த காரியத்தை, இந்த அறிவிப்பு பலகைக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் சிந்திப்பதற்காகத்தான் இந்த நாளிலே கர்த்தர் இந்த அறிவிப்பு பலகைகளை குறித்து அநேக நாம் போர்டுகளை பார்க்கிறோம். தேசத்திலே அநேக கட்டணம், இப்போ நம்முடைய தேசத்திலே கட்டணம் இலவசம், அனுமதி இலவசம் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேக காலங்களில் வெல்கம் போர்டு வைக்கிறதுக்கு இந்த பாதையிலே நடக்கக்கூடாது, இப்படி பல போர்டுகளை நாம் பார்க்கிறோம். அபாயம், டேஞ்சர், இப்படி பல போர்டுகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற நாம் இதற்கு எல்லாமே வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் சில நேரங்களிலே இதை பார்த்து நாம் சில நேரங்களிலே இதை தள்ளிவிட்டு போகலாம். ஆனால் வேத வசனத்தை ஒரு நாளும் மாற்ற முடியாது. வேத வசனம்தான். அந்த வார்த்தை தான் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் இது தொடர்ந்து 17
கற்பலகைகள் இருக்கிறது. 17 இன்றைக்கு முடிகிறது அல்ல, ஆனால் தொடர்ந்து இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 17 கற்பலகைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலும் முதலாவது நாம் வேதத்திலே மோசேயை தேவன் அழைத்து அவரிடத்திலே கற்பலகைகளை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக இன்றைக்கு ஏன் இதை ஆவியானவர் உணர்த்தி இதை கொடுத்தார் என்றால், இந்த சத்தியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். எது உண்மை, எதை நாம் கை கொண்டால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் போய் நிற்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனிலே போய் நிற்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்போது மோசேயை கர்த்தர் அழைத்து, மோசே வா, நீ மலையின் மேலே வந்து நில்லு, நான் வருகிறேன், நான் உனக்கு இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் கற்பனைகளை கொடுக்கிறேன். அதிலே நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் இருக்கும். அதிலே அதை நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன். இதை சொல்லி கொடுத்து என்ன செய்தி, நீ இதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு. இதுதான் உண்மை, இதுதான் நீங்கள் தான் இதெல்லாம் கை கொண்டுதான் நீங்கள் நடக்க வேண்டும். இதை கை கொண்டால்தான் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், நான் சொன்ன தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று சொன்ன தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக நான் வைத்திருக்கிறதை சுதந்தரிக்க முடியும் என்பதற்காக மோசே அழைத்து இந்த கற்பலைகளை கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20 மோசேயிடத்திலே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணமும் கற்பனைகளையும் வைத்துதான் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக போர்டுகள், அநேக கற்பனைகள் இருக்கிறது. இதை வைத்து வேத வசனத்தையும் நாம் ஆதாரமாய் வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் மைக்கிலே ஒருவர் வாசிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? மோசேயை கூப்பிட்டு மோசேயை அழைத்து, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே ஒரு நாள் அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளை நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்கு கற்பலைகளை நான் எழுதி, அவருடைய கைகளால் எழுதி, நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்போ நியாயப்பிரமாணமும் கற்பனைகளையும் மோசே இடத்திலே கொடுத்து இதையெல்லாம் அந்த ஜனங்களுக்கு உபதேசி, ஏனென்றால் சொல்லிக்கொடு. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இதன் கீழ்ப்படிந்து இந்தபடி நடந்தால் மட்டுமே நான் வைத்திருக்கிறதை இவர்கள் சுதந்திரிக்க முடியும் என்பதை உபதேசிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை தந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறாரேனால், உங்களிடத்திலே சத்திய வார்த்தைகளை சத்தியமாய் வேத வசனத்தை ஒரு நாளும் புரட்டுகிறவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு என்பது நமக்கு தெரியும். அப்போ வேதத்தில் என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ இதெல்லாமே நாம் கை கொள்ள வேண்டுமோ, எதெல்லாமே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்க வேண்டும். கை கொள்ளும்படியாக நீ என்ன செய்? நீ ஜனங்களுக்கு போய் சொல்லு, இது ஜனங்களுக்கெல்லாம் சொல்லு என்று சொல்லுகிறார். இதுல எல்லாமே இந்த நியாயப்பிரமாணத்திலும் கற்பனைகளிலும் எல்லாமே அடங்கி இருக்கிறது. கர்த்தர் ஒருபோதும் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நியாயமான நியாயாதிபதியாக இருக்கிறார். ஜனங்களுக்கு வேண்டியது எல்லாமே அதில் இருக்கிறது. இந்த உபதேசத்திலே சொல்லும்படியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலும் கற்பனைகளிலும் எல்லாமே உலகத்துக்குள்ள ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, நித்தியத்துக்குரியதும் இருக்கிறது. உலகத்துக்குள்ளதும் இருக்கிறது, நித்தியத்திற்குள்ளதும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யும் போது அவர் மிகவும் 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 ஞானத்தோடு, அவர் அப்படிப்பட்ட தேவன். ஒரு காரியங்களை செய்யும் போது அவ்வளவு காரியமாக அவருக்கு தெரியும். நம்முடைய நிலைமைகளும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது எல்லாமே
அறிந்தவர் தான் இதெல்லாமே சொல்லிக் கொடு என்று சொல்லி கொடுத்தார். அதே நாம் நினைக்கலாம், இது பழைய ஏற்பாட்டிலே மோசைக்கு கொடுத்தது தானே, மோசை இடத்திலே கொடுத்தது தானே, இதை இயேசு தானே நம்மை மீட்டிருக்கிறார், அவருடைய இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமே, மறுபடியும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் சில நேரங்களில் நமக்கு நம்முடைய இருதயத்திலே எண்ணங்கள் வரலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எடுங்கள், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 5:19 மைக்கில் வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதாதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யவனா எண்ணப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு? போதிக்கிறவருக்கு. முதல் நியாய தீர்ப்பு போதிக்கிறவருக்கு. இதை முதல்ல என்ன செய்யணும்? நான் முதல்ல கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொண்டு இதை நான் என்ன செய்யணும்? போதிக்கணும். இதை நான் மீறக்கூடாது. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷர்களுக்கு போதிக்கிறவன், இதை மீறி போதிக்கிறவன். அப்ப இந்த வார்த்தையை கூட்டவும் குறைக்கவும் யாருக்கு அதிகாரம் இல்லை? போதிக்கிற ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. இதுல ஒரு சிறு எழுத்தாகிலும் சிறு உறுப்பாகிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? மாற்ற முடியாது. மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இதை மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரிலும் சிறியவன். அப்படி மாற்றி போதிக்கிறவன் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு கணக்கு கேட்பார். இதுதான், நான் கொடுக்கப்பட்ட வார்த்தையை சத்தியமாய் நீ போதித்தாயா? சத்தியமாய் நீ போதித்தாயா? சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தாயா? என்னுடைய சமூகத்திலே வருவதற்கு நீ சொல்ல வேண்டிய காரியங்கள், நான் பிரமாணங்கள், கற்பனை, நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நான் கொடுத்திருக்கிறேனே, நீ முதலாவது கை கொண்டாயா? கை கொண்டு நீ இதை ஜனங்களுக்கு போதித்தாயா? போதித்து அதன்படி நடத்தினாயா? நடத்தாமல் இடறச் செய்கிறவர்களுக்கு தான் சிறியவர்கள், அந்த இடத்துல இடறச் செய்கிறவர்கள் எல்லாரிலும் சிறியவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் எண்ணப்படுவான். அப்போ பெரியவன் சிறியவன், இது இந்த வார்த்தையை கை கொள்ளும்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது அதே மத்தேயு 19:17 மைக்ல வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வான் என்ன? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆமென். அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் என்று சொன்னால் அந்த முந்தின வசனத்தை விடுங்க, 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே. அப்போ நல்லவன் என்று சொல்வானே என்று சொல்வதற்கு முந்தின வசனத்திலே ஒருவன் வருகிறான், வந்து அவரை நோக்கி கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அடுத்த வசனம், என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர், அப்போ ஒருவர் வந்து கேட்கிறார் அவரிடத்திலே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? ஆமென். தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்போ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகள், எந்தெந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொண்டால் அந்த ஜீவனிலே பிரவேசிக்க முடியும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் 22:14.
ஆமென். ஹalleluya. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் என்ன செய்ய வேண்டுமா? பிரவேசிப்பதற்கும் வாசல் வழியாய். வாசல் யார் என்றால் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே நானே வழியும் வாசலுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் மூலம் அல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்போ அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்களாக இருப்பார்களாம். அப்போ இதிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. இனி உபாகமும் 6வது அதிகாரத்தை எடுங்க. உபாகமும் 6வது அதிகாரம். ஒன்றாவது வசனம். நீ உன் தேவன் ஆகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களும் இவை. போதும். பாருங்க என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்குமாம். வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று மட்டுமல்ல, நாம் அந்த அதிகாரத்திலே அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். அது எதற்காக நாம் கை கொள்ள வேண்டும்? குமாரனும் குமாரத்திகளும் நன்றாக இருப்பதற்கு என்று நாம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த 3வது வசனத்திலே பார்க்கும்போது, இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு. இதற்கு எதற்காகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாக, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக இதை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் கை கொள்ள வேண்டுமாம். நாம் கை கொண்டு நடக்கும் போது இது எல்லாமே அவர் வைத்திருக்கிற நன்மை பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை நாம் தருவேன். இதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்? இதற்காகத்தான் இந்த கற்பனைகளை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இதை கை கொள்ளுங்கள். இதை கை கொண்டால் இதெல்லாமே நீங்கள் சுதந்தரிக்க முடியும் என்று அந்த 6வது வசனம் இப்படியாக சொல்லுது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும். இருதயங்களை செய்யக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை வைத்து தான் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பதிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே பதிந்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாமே நாம் கேட்டோம். இதெல்லாம் தான் வேதத்திலே, இதெல்லாம் தான் நாம் கை கொள்ள வேண்டிய காரியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நாம் கை கொள்வது மட்டுமல்ல, நாம் சொல்லுகிறோம், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை சேவிக்கிறோம் என்று கர்த்தர் எல்லாரும் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டும் என்று தான் பிரயாசப்படுகிறோம். எல்லாரும் குடும்பமாய் போக வேண்டும், குடும்பமாய் நிற்க வேண்டும் என்று. அப்படி போய் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக்கொண்டதை வேதத்திலிருந்து கர்த்தர் என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இதெல்லாம் தான், இந்த வழியாய் தான் கர்த்தர் எங்களை நடத்தினார். எங்களை நடத்தின பாதை இப்படிப்பட்ட பாதை வழியாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த பாதைகள் தான். இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. அப்ப பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நாம் பேசி சொல்லிக் கொடுக்கணும். நான் மட்டும் நான் அறிந்தேன், நான் கற்றுக்கொண்டேன் என்று அதுதான் எல்லாருக்கும் போய் இந்த சுவிசேஷம் என்ன செய்ய வேண்டும்?
அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாமே இது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அப்போ நாம் அறிந்து கொண்ட காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வயதான பெற்றோர்கள் இருப்பார்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இப்படி எல்லாம் தான் கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார், இது எல்லாமே நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று இந்த கற்பனைகளை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த காரியங்களை எல்லாம் குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் சில நேரங்களிலே உலக பிரகாரமான வார்த்தைகளை விட்டு திருப்பி கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். வார்த்தைகளை கொடுக்கும் போது என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்திலே நாம் உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேச நாம் முற்படும் போது கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளிருந்து வெளிப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நாம் சொல்லும் போது அந்த ஆத்மாவுக்குள்ளால ஒரு வித்தியாசம், ஒரு மாறுதல் உண்டாகும். அந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பிரயோஜனப்படுத்தி இப்ப பிள்ளைகள் படுத்திருக்கும் போதும் எப்பொழுதும் சொல்ல சில நேரங்களில் பிள்ளைகளுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், வந்து பாசத்தோடு அன்போடு வந்து கேட்கும் போது இந்த காரியங்களை இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதற்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அந்த 10வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் இதெல்லாம் கை கொண்டு நாம் நடக்கும்போது எதெல்லாம் கொடுப்பாராம், நாம் பிரவேசிக்கும் போது கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை தருவாராம். அப்போ அதற்குள்ள பிரவேசிக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அப்ப நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நாம் அறியாத காரியங்கள், அதுதான் வேதத்திலே பாரு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்போ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் நாம் அதை சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். அப்போ இது ஒண்ணும் இதற்காக இதெல்லாம் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அப்போ எதற்காக இதெல்லாம் கை கொள்ள சொல்லுகிறார் என்றால், இதெல்லாமே நமக்காக. அன்றைக்கு மோசேயிடத்திலே சொன்னார், இதெல்லாமே நான் உண்டு பண்ணி வாக்கு கொடுத்திருக்கிறேன், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் நல்ல ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் போனா போதும், அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளால பிரவேசித்தால் போதும் என்று. இன்றைக்கு என்னை கேட்கிறது என்று பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியம் இதுதான். அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக கை கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கை கொண்டு நடக்கும்போது நிச்சயமாகவே இந்த நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள், நிரப்பிய வீடுகள், நீ வெட்டி இருக்கும்படியான துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், அல்லேலூயா, இதெல்லாமே நமக்காக ஏற்கனவே ஆயத்தம். அழைப்பை கொடுத்தவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் அவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனைக்கும் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் அவர் தவறாமல், ஒரு வார்த்தை கூட தவறாதபடிக்கு அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராகவே இருக்கு. அடுத்த வருஷம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன், அடிமைத்தனத்தில் கிடந்தவங்க தான், ஒரு நாள் எல்லாம் செய்து நடந்தவங்க தான். நடந்த நம்மை மீட்டிருக்கிறாரே, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறாரே. அப்போ இதை என்ன செய்யக்கூடாது, மீட்டு கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் கேட்டு நடையுங்கள். நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியதை எல்லாமே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அப்போ சுதந்தரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் கை கொண்டால் நாம் சுதந்தரிக்க முடியும். அப்போ கை கொள்ளாமல் இருப்போமானால் நிச்சயமாக ஒரு எச்சரிப்பு,
நீ மறந்து போகாத. நீ எந்த நிலைமையில இருந்தா என்பதை எனக்கு தெரியும். அந்த இடத்திலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னுடைய சத்தத்தை கேட்டு நான் மீட்டு கொண்டேன். அப்போ இனி நீ மறந்து போகாதே என்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அதே 10வது அதிகாரத்தில் அதே 10:13 எடுங்க. உபாகமம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதை கேட்கிறார்? உங்களிடத்திலிருந்து கேட்கிறார். அதான் தெளிவாக சொல்ல, நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படியாக, ஒரு நாளும் தீமைக்காக அல்ல. அவர் சொல்லிக் கொடுக்கிறது அவர் தீமைக்காக அல்ல. சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காகத்தான். இன்றைக்கு என்ன கேட்கிறது தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டிய காரியங்கள், நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பதிக்கப்பட்டிருக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தர் எதற்காக இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்? எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படிக்கு, நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மை, அவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கும்படியாகத்தான் இதை கை கொள்ளும்படியாக சொல்லுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கிறார்? வேற எதை கேட்கிறார்? கொஞ்சம் ஆஸ்தியில இருக்கிறதுலே கொஞ்சம் கொண்டு வா, அதை கொடு, இதை கொடு என்றா கேட்கிறார். நீ நான் சொல்லுகிறத மட்டும் கீழ்ப்படிந்தா போதும், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு மட்டும் நீ செவி கொடுத்து நீ நடந்தாலே போதும், எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். எல்லாமே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளிலே இந்த கற்பனை மோசேயிடத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட கற்பனைகளை எல்லாமே நாம் சுருக்கமாய் எதற்காக இதை கை கொள்ள வேண்டும், எதற்காக எல்லாம் என்று நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். ஆமென். இதை எல்லாமல் நான் உன்னிடத்திலே எதையுமே கேட்கல. நீங்க ஏன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாலே போதும், நீங்கள் நன்றாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாகத்தான் நான் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதை உங்களுக்காக நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணவும் செய்திருக்கிறேன். இதை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளுங்கள், வேற எதையுமே நான் கேட்கவில்லை என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். அப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்து விட்டது. ஆமென். ஒரு தெளிவு வந்து விட்டது. இதெல்லாம் தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தான் கை கொண்டோமானால் இதிலிருந்து உலகத்திற்குள்ள நன்மையும் நித்தியத்திற்குள்ளதும் இருக்கிறது. நித்தியத்திலே நாம் போக வேண்டுமானால் நாம் எதெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இனி தொடர்ந்து நாம் உலகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிற அநேக கற்பலைகள் இருக்கிறது. அந்த கற்பலைகளை குறித்து அதிலே தொடர்ந்து அந்த வசனங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் தான் இந்த கற்பலைக்கு இதெல்லாம் தான் வேதத்திலே ஆதாரமாக வசனங்கள் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாம் அநேக இடங்களிலே டேஞ்சர், அபாயம் என்ற போர்டை நாம் பார்த்திருக்கிறோம். அபாயம், டேஞ்சர். அப்போ அந்த போர்டு இருக்கிறது எங்கெல்லாம் வைப்பாங்க, எந்த இடத்துல எல்லாம் வைப்பாங்க? முக்கியமா பெரிய எலக்ட்ரிக்கல் கேபிள் தொட்டாலே ஆல் க்ளோஸ், அப்படிப்பட்ட இடங்கள்ல வைப்பாங்க. பல இடங்கள்ல அந்த இடத்துல போகவே கூடாது, அந்த இடத்துல போனா நமக்கு மரணம் நிச்சயம். அப்படிப்பட்ட இடத்துல தான் என்ன செய்வார்கள்? அபாயம், டேஞ்சர். முதலாவது அந்த அபாயம், டேஞ்சர். நம்ம தொட்டாலே செத்துருவோம். செத்தா என்ன? புதைச்சிருவாங்க. புதைச்சா முடிச்சு போச்சு, அதோட மண்ணோட மண்ணா போயிரும். நித்தியம் இல்லை. அதை மீறி நாம் இது டேஞ்சர், இதை நாம் தொடக்கூடாது என்று வைத்திருக்கிற இடத்துல மீறி நாம் போய் போவோமா? போனா தொட்டுவோம். தொட்டா நாம் என்ன செய்வோம்? அவ்வளவுதான். எல்லாருக்கும் மரணம் வரும், இதை தொடுகிறவர்களுக்கும் மரணம் வரும். மரணம் அது பாதாளத்துக்கு தான். அப்படி மீறி செய்யும் போது பாதாளத்துக்கு தான் கொண்டு செல்லும். ஆமென். அதே நேரத்தில் வேதத்திலே நமக்கு எத்தனையோ எச்சரிப்புகள் கொடுக்கிறது. இது உலகத்திலே தொடக்கூடாது, மனிதர்கள் வைத்திருக்கிற, இதை தொட்டால் நீங்கள் செத்து போவீர்கள் என்று எழுதி வைத்து எச்சரிக்கப்படுகிற
கற்பலகைகள். ஆனால் வேதத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் கை கொள்ளுகிறோமா? அநேக நேரங்களில் கை கொள்வதில் எடுங்க ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். ஆனா எல்லாருக்கும் தான் மரணம் வரும், எல்லாரும் தான் மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் அதை விட தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நமக்கு ஒருவர் விலை கொடுத்திருக்கிறார், விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவர் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை, இந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாகத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார். பாவம் செய்யக்கூடாது. பாவம் அடுத்தது சொல்லப்படுற பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுமாம்? சாகுமாம். எசேக்கியேல் எடுங்கள். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். இதோ ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய. யாருடையதாம்? அவருடையது, கர்த்தருடையது. ஏன்? அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். ஜீவ சுவாசம் அவருடையது. அப்போ எல்லாமே இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆத்துமா தான். அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது, அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவோ சாவும். மகனுடைய ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமாம்? சாகும். அப்போ பாவத்தின் சம்பளம் நிச்சயமாகவே மரணம். இதை நாம் அறிந்திருந்தும் மறுபடியும் என்ன செய்கிறோம்? மறுபடியும் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு முன்பாக இதை செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை தொட்டால் நான் செத்து போவோம் என்று நாம் பார்த்து இதை நாம் தொடக்கூடாது என்று நாம் அதிலிருந்து விலகி போகிறோம். ஆனால் இதை மட்டும் நாம் என்ன செய்வதில்லை, அநேக நேரங்களிலே நாம் கை கொள்வதில்லை. அநேக நேரங்களிலே இதை நாம் உதாசீனப்படுத்தி, இது என்ன மன்னிப்பு கேட்டால் முடிந்து விடும் என்று. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது? இதிலே அதே அதிகாரத்திலே அது 18வது வசனம். அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். அப்போ அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிக்கலன்னா அநேக காரியங்கள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான அந்த காரியங்களை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா இது எதனால, இது எதற்காக இது சாவான் என்று சொல்லப்படுகிறது என்றால் அது மட்டுமல்ல, அநேக காரியங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனோ என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ இவன் என்ன செய்வானாம்? தன் அக்கிரமத்தினாலே சாவானாம். அப்போ அக்கிரமம் செய்கிறவர்களும் என்ன செய்வார்கள்? சாவார்கள். அதுக்கு முந்தின அநேக வசனங்களை நாம் வாசிக்கும் போது தெரியும். அதை எடுத்து தொடுத்து 20வது வசனத்தை எடுங்கள். 20. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அப்போ பாருங்கள், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். யார் ஒருவர் பாவம் செய்கிறாரோ அவர்களுடைய ஆத்மா தான் சாகும். அப்போ குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை என்ன செய்வதில்லை? சுமப்பதில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவருடைய அக்கிரமத்தையும் ஒருவர் மாறி மாறி சுமக்க முடியாது.
குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தையும் சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவர் மேல் தங்கும். அப்ப எவர் ஒருவர் நீதி செய்கிறார்களோ அவருடைய நீதி தான் அவர்கள் மேலே தங்குமாம். அப்போ நீதிமானுடைய நீதி அவன் மேல் தங்கும் அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அப்போ துன்மார்க்கம் நீதியும் அவன் மேல் தான் இருக்கும், செய்கிற துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். நாம் நினைக்கிறோம் நாம் நீதிமானாக இருக்கிறோம் என்று. இல்லை, அநேக நேரங்களில் நாமும் துன்மார்க்கமாக தான் இருக்கிறோம். அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கு. இது எப்போ வெளிப்படும் என்றால் நியாய தீர்க்கும் போது. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்தது 21. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அப்போ இன்னும் ஒரு சான்ஸை கொடுக்கிறார். அப்போ நீதிமானுடைய நீதியும் இருக்கும், பாவம் செய்கிறவனுடைய பாவமும் அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ திரும்பவும் என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அப்போ இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில ஒரு எச்சரிப்பை கொடுத்து மறுபடியும் சொல்லுகிறார், திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பு, நியாய பிரமாணத்தை கைக்கொள், கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை கைக்கொள், உன் பாவத்தை விட்டு திரும்பு. இதையெல்லாம் நான் வேற ஒன்றும் உன்னிடத்தில் கேட்கவில்லை. நீ இதை திரும்பி வரும்போது நிச்சயமாக நீ பிழைக்கவே பிழைத்து நீ சாகாமல் இருப்பாய் என்று வேதத்திலே. அடுத்த வசனம். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே. அவன் செய்த நீதி எதுவோ அதனால என்ன செய்வான்? அவன் பிழைப்பானாம். அடுத்த வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனோ பிரியமோ. ஒருவரும் இந்த உலகத்திலே அவருடைய ஜீவனை பெற்ற ஒருவரும் சாவது என்ன செய்யல, அவருக்கு பிரியமே இல்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அல்லாமல் அவருக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கும் காலதாமதம் ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு எச்சரிப்பை கொடுத்து எப்படியாகிலும் திரும்பட்டும், எப்படியாகிலும் தன் மண்டையில வரட்டும் என்று சொல்லி காலங்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். காலங்களை கூட்டி கொடுக்க நாம் நினைக்கிறோம் நாம் பிழைத்திருக்கும்படியாக நன்மையான வழியிலே தான் போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, எதற்கு? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லாமல் எனக்கு பிரியம் எது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் அவனுடைய தன் பாவத்தை விட்டு திரும்பி வருகிறது, என்னிடத்தில் வருகிறது அல்லாமல் நான் வேற எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? எது எனக்கு பிரியம்? இது அல்லாம வேற எது எனக்கு? நீதிமானுடைய நீதி விளங்கும். ஆனால் ஒரு துன்மார்க் ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதுவுமே இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ. போதும், பாருங்கள். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்பின்படி செய்வன் ஆகில் அவன் பிழைப்பானோ. ஆமென். அப்போ பிழைக்க முடியாது. அவர் இன்றைக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். துன்மார்க்கமாய் மீறி நடக்கிற அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். திரும்பி வா, திரும்பிப்பா, நான் அதற்காகத்தான் எதிர்பார்த்திருக்கேன். உன் ஆத்துமா சாகக்கூடாது, உன் ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அதை தான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான்
ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த நாளிலே நான் உன்னை சில நேரங்களிலே ஏன் இந்த வனாந்திரம் என்று சில நேரங்களில் நாம் கேட்கும்போது அவர் வனாந்திரத்தை அனுமதிக்கிறது எதற்காக என்றால் இந்த ஜனம் துன்மார்க்கமாய் நடந்தார்கள். துன்மார்க்கமாய் நடந்ததின் நிமித்தம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த ஜனம் கர்த்தர் எல்லாம் கொடுத்தும் துன்மார்க்கமாய் நடந்ததின் நிமித்தம் தான் 400 ஆண்டுகள் வனாந்தர பாதை. வனாந்திரம் எதற்காக என்றால், வனாந்திர பாதையிலே போக வேண்டியது சூழ்நிலை எதற்காக வந்தது என்றால், கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளையும் கை கொள்ளாமல் நடந்தது நிமித்தம் 400 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கிடந்தார்கள். அநேகர் மாண்டு போனார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த வனாந்தரம் எதற்காக என்று நாம் பல நேரங்களிலே நாம் கேட்கிறோம். துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும்படியாக அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் திரும்பும்படியாகத்தான் அவர் எச்சரித்து இன்றைக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அநேக வசனங்கள் இருக்கிறது. அது அப்படி நடக்கிறவர்களுக்கு நான் ஆத்துமா ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் இந்த பாதாளத்தை குறித்து லூக்கா 16வது அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு ஏழையும் இருந்து செத்து அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது பாதாளத்திலே கிடக்கிறவன் விரல் நுனியிலே தொட்டு ஒரு துளி தண்ணீராவது கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? அப்போ மீண்டும் இது நடக்காத காரியம், இதை சாத்தியமில்லை. நீ இருக்கிற நாட்களிலே நான் சொன்ன காரியங்களை நீர் கை கொண்டு நீ நடந்திருப்பாயானால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் இது இப்பொழுதும் அவன் உணர்ந்தவனாய் வெளியே வரும்படியாக விரும்புகிறான். இனி நீ வெளியே வர முடியாது. அப்படியானால் எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்களால் நான் மீட்டுக் கொள்ள வேண்டுமே. அவர்களுக்கு யார் இதை குறித்து சொல்வார்? இப்படிப்பட்ட நரகத்திலே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடத்திலே ஒருவரும் வந்துவிடக்கூடாது. என் சகோதரர்களுக்கு யார் சொல்வார் என்று சொன்ன போது அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு போதிப்பதற்காக இருக்கிறார்கள். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்று. அதற்கு அவன் அப்படி அல்ல, தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்போ மரித்தவர்களில் ஒருவர் அவரிடத்தில் திருப்பி போக முடியாது. அப்ப எப்படி ஆகிலும் என்ன செய்ய வேண்டும்? அவர் உடனே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணங்களை வைத்திருக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கு இதை கேட்கிற இந்த இடத்துல வந்திருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இனி சொல்ல முடியாது, நீங்க யாருமே என்ன செய்ய முடியாது, நான் கேட்கவில்லை, நான் இந்த கற்பனை இதெல்லாமும் வேதத்தில் இருக்கிறதா, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஐயோ நான் இந்த பாதாளத்திலே போய் கிடக்கும் போது என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லையே, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் தான் கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். இப்படி நாம் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மரித்து பாதாளத்திற்கு போவேனால் இப்படி எல்லாம் பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, ஒரு துளிர் தண்ணீருக்காக இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று அந்த நாளிலே என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாரும் தான் போய் நிற்க வேண்டும், எல்லாருக்கும் தான் தீர்ப்பு. அந்த இடத்திலே நீதி விளங்குகிறவர்களை உள்ளே வா என்று சொல்வார், மற்றவர்களை புறம்பே சொல்வார். அப்போ இதை இனி என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, எங்களுக்கு போதிக்கவில்லை, இப்படி எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்று என்ன செய்ய முடியாது. இந்த இடத்திலே என்னை கேட்கிற ஒருவரும் சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. அவர் சொல்லுகிறது வேற எதுவும் இல்லை. அவர் சொல்லுகிறது நியாயத்தையும் நீங்க தேடுங்க, கற்பனைகளை தேடுங்க, கை கொள்ளும் போது எல்லாம் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன், எல்லாமே உங்களுக்காக தான் நியாயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நித்திய நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் சம்பவிக்குமானால் பாதாளம் எப்படிப்பட்டது என்பது குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம், நமக்கு தெரியும். நான் அதற்குள்ளாக போகவில்லை. அநேக பாதாளத்தை குறித்து, பாதாளத்தில் என்னென்ன என்பது புழுக்கள், சாகாத புழுக்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, அதுக்குள்ளாக போகவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் கேட்டும் மனம் திரும்பாமல் போவோமானால், இதை போதிக்காமல் இருந்தால் இதற்கான
பலன் போதிக்கிறவருக்கு உண்டு. அதே நேரத்திலே போதனையை கேட்டு மனம் திரும்பாமல் போனால் அது உங்களுக்கும் அதற்கான பலன் வரும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். எனக்கு தெரியாது ஏன் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார். சிந்திக்க வேண்டிய காரியங்கள், சிந்திக்க வேண்டிய காரியங்கள் சிந்திக்கணும். எதற்காக இதெல்லாம்? ஒரே வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. இங்க இருக்கிற அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இந்த சத்தியத்தை நாம் கை கொள்ளாமல் போனால் யாரை ஏற்றுக்கொண்டிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அங்கு போய் நிற்க முடியாது. அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள், இவர்கள் கொண்டு போய் விடுவார்கள். அவர்களை சார்ந்து நிற்கிறோம், இவர்களை சார்ந்து நிற்கிறோம். ஓ அவர்களா இவர்களா? இல்ல, நெவர். யாருமே உங்களை கொண்டு சேர்க்க முடியாது. அவனுடைய நீதி, அவனுடைய நீதி, அவனுடைய நீதி. ஒருவரும் உங்களை அந்த இடத்தில் அழைத்து செல்ல முடியாது. ஒருவரும் அதற்கு உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உணர்த்தினபடியாக நான் சொல்லுகிறேன். ஒருவரும் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஒவ்வொருவரும் உங்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் விட்டு இவர்கள் உங்களுடைய நீதியை நியாயத்தையும் இந்த பூமியிலே இருந்து இவர்கள் இதெல்லாம் செய்தார்கள் என்று அந்த இடத்திலே போய் சொல்ல முடியாது. நோவா நமக்கு தெரியும். நோவா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனிதன். கட்டளைக்கு எனக்கு தெரியாது, இன்னைக்கு எடுத்த அநேக காரியங்கள் மாறி போய் கொண்டிருக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நோவாவை குறித்து நமக்கு தெரியும். நோவா தேசம் எல்லாம் பாவத்தினால் நிரம்பின போது கர்த்தர் சொன்னார், நோவாவின் குடும்பத்தையும் நீ எனக்காக நீ வா, வந்து நீ பேழை உண்டு பண்ணு என்று. பேழை கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே பேழை உண்டு பண்ணினான். நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். என்னென்ன ஜீவன்கள், என்னென்ன மறுபடியும் இந்த பூமியிலே வர வேண்டுமோ இது எல்லாமே ஜோடாய் உள்ளாலே கொண்டு வா என்று சொன்னார். அது எல்லாமே கொண்டு வந்தார். எல்லாமே கொண்டு வந்து கர்த்தர் வாசலை அடைத்தார். கர்த்தர் வாசலை அடைத்து நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வைத்து பூமியிலே மழையை வரிசிக்க பண்ணினார். எல்லாமே அழிந்து போனது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒருவர் மட்டும் அந்த இடத்திலே தப்பி பிழைத்த. அவர் குடும்பம் மட்டும் தப்பி பிழைத்தது. ஆமென். இது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால ஒருவர் நோவாவும் குடும்பமும் கர்த்தர் நோவாவும் குடும்பமும் அவர் நேசித்தபடினால அந்த குடும்பத்தோடு அவர் ரட்சித்தார். அதே நேரத்திலே யோபு குறித்து நமக்கு தெரியும். யோபு எப்படிப்பட்டவர்னு கர்த்தரே சாட்சி கொடுத்தார். இவர் உத்தமன், இவர் சன்மார்க்கன், இவர் நீதிமான் என்று கர்த்தரே வாக்கு கொடுத்தார். கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் உத்தமமாய் நடந்தார். அவருடைய சாட்சி நமக்கு தெரியும். அதே போல தானியேல் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று 3 வேளை ஜெபித்த ஒரு மனிதன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற மனிதன். சிங்க கவியில தூக்கி போட்ட போதிலும் அவன் மறுதலிக்கவில்லை. கர்த்தருக்காக வைராக்கியம் கொடுத்து நின்றவர்கள். இவர்களுடைய சாட்சி நமக்கு தெரியும். இவர்களால் கூட ஒருவரையும் அவருடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்த முடியாது. எடுங்கள் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா 14 புரிந்து கொள்ளும்படியாக தன் ஆவியானவர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே என்றால் அநேக நேரங்களில் நாம் தவறான நான் என் குடும்பம் என் மனைவி என் கணவர் இவர்கள் கொண்டு போவார்கள் அவர்கள் கொண்டு போவார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷர்களும் அதன் நடுவில் இருந்தாலும், எப்படி? நோவா, தானியேல், யோபு இவர்கள் 3 புருஷர்களும் அதில் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம், யாருடைய ஆத்துமா? அவருடைய தங்களுடைய ஆத்துமாவை மாத்திரம். அந்த இடத்திலே நான் நீதிமானா இருந்தேன்னு யோபு சொல்ல முடியாது. மனைவி பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போவோம் என்று நோவா சொல்ல முடியாது. தானியேல் சொல்ல முடியாது. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், இது யார் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம்
தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு தெளிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், நான் என் வீட்டாருமோ என்று சொல்லுகிறோம். ஆனால் எவரையும் நாம் என்ன செய்ய முடியாது, அவருடைய நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்த முடியாது. அவருடைய நீதி, நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும். அவருடைய நீதி தான் விளங்கும். அந்த இடத்துல யார் ஒருவர் நீதிமானாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய நீதிதான். எவரும் எந்த சபையும் எந்த ஊழியக்காரர்களும் இதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது, உறுதிமொழி கொடுக்க முடியாது. அவனுடைய நீதி, என்னுடைய நீதி விளங்க வேண்டுமானால் நான் நீதியின்படி நடந்திருக்க வேண்டும், கற்பனைகளை கை கொண்டு நடந்திருக்க வேண்டும். அங்கு போய் நிற்கும் போது சில வேளை போதிக்கிறவன் இவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி அவர் கனமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கும் அதே போல கர்த்தருக்காக உண்மையை உத்தமமாய் நிற்கும் போது உங்களுக்கான இடமும் அப்படிப்பட்டதாக இருக்கும். இதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவனுடைய நீதி. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரியல, ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் ஜனங்களை நிச்சயமாக உணரும்படியாகத்தான். ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு. எல்லாமே இருக்கு. ஆனா நம்முடைய ஜீவன் விலையேறப்பெற்றது. அந்த ஜீவனை மட்டும் நாம் இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்திருக்க வேண்டும். எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். இதற்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லையே, வெறும் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். வேற எதையும் உங்களிடத்தில் கேட்கவில்லையே. ஆமென், ஆமென். 17 கற்பலைகள் இருக்கிறது, ஒண்ணுதான் முடிந்திருக்கு. அப்படி எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் இந்த மத்தியான வேளையில் நம்மோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு பேசியிருக்கார். அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் எண்ணியுள்ள நாட்களிலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களையும் கர்த்தருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். நான் கைக்கொள்வது மட்டுமல்ல, அநேகருக்கு நான் தெரிந்து கொண்ட காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று எத்தனை பேருக்கு இந்த மத்தியான வேளையில சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் தெளிவாக இந்த நாளிலே பேசி இருக்கிறார். ஒருவரும் சொல்ல முடியாது. நான் கேட்கல, இதெல்லாம் சத்தியமா, இதெல்லாம் தானா, இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இதெல்லாம் தானா, இதுதான் நான் கை கொள்ள வேண்டுமா? ஆமா, இதுதான். உங்களுடைய ஜீவனுக்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒருவரும் அந்த இடத்திலே போய் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன், உங்களுடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இல்ல, நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் சொல்லணும். நீங்க உங்க நீதி தான் விளங்கணும். அந்த இடத்துல போய் நிற்கும் போது உங்க நீதி தான் அந்த இடத்திலே. ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்பு எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்பு எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே.